கண்டிப்பாக நான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆமாம் ஐயா. இப்போ வணக்கம். தற்பொழுது அதிமுக மீண்டும் இரண்டாக உடைந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தற்பொழுது மீண்டும் ஒரு பிளவை சந்தித்திருக்கிறது. பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எங்களுக்கே ஆதரவு இருப்பதாக தற்பொழுது எஸ்பி வேலுமணி அவர்கள் தற்காலிக சபாநாயகர் கற்பையாவை சந்தித்து மனு அளித்திருக்கிறார். சட்டமன்ற குழு அதிமுகவின் தலைவராக எஸ்பி வேலுமணி செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. 30 எம்எல்ஏக்கள் ஆதரவிட்ட கையொப்பமிட்ட கடிதம் சபாநாயகரிடம் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆதரவு கடிதத்தை விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட 30 எம்எல்ஏக்கள் தற்பொழுது வழங்கியிருக்கிறார்கள். சட்டமன்ற குழு தலைவராக வேலுமணி அவர்களும் அதே போன்று சட்டமன்ற அதிமுக குழு துணைத் தலைவராக சி.வி. சண்முகம் அவர்களும் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதே போன்று அதிமுகவின் கொறடாவாக சி. விஜயபாஸ்கர் அவர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார். கடந்த 11 தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வரக்கூடிய இபிஎஸ் அவர்களை தொடர்ந்து விமர்சித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிமுக இரண்டாக உடைந்திருக்கிறது. அதிமுகவை கைப்பற்றுவதற்கு தற்பொழுது எஸ்பி வேலுமணி அவர்கள் முயன்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தேர்தலுக்கு தோல்விக்கு பொறுப்பேற்று அவர் அந்த சட்டமன்ற குழு தலைவர் பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாகவே இது தொடர்பாக பிரச்சனைகள் மீண்டும் பூதாகரமாக வெடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் இபிஎஸ் தலைமையில் 17 எம்எல்ஏக்கள் தனியாகவும் எஸ்பி வேலுமணி தலைமையில் 30 எம்எல்ஏக்கள் தனியாகவும் தற்பொழுது செயல்பட தொடங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி, டிடிவி தினகரன் அணி உள்ளிட்ட பல்வேறு அணிகள் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது எஸ்பி வேலுமணி தலைமையில் புதிய அணி உருவாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் நாளை இபிஎஸ் அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் பதற்றமான ஒரு சூழல் நிலவி வருகிறது. மீண்டும் மெரினாவை நோக்கி தள்ளுகிறதா, மீண்டும் தர்ம யுத்தம் தொடங்குகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதிமுக மீண்டும் இரண்டாக உடைத்திருக்கக்கூடிய சூழலில் எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணியினர் தாவேகாவிற்கு ஆதரவு தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இபிஎஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதிமுக மீண்டும் இரண்டாக உடைந்திருப்பது அதிமுகவின் தொண்டர்களை தற்பொழுது மீண்டும் வருத்தத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது.